மசாலாவோட சிக்கன் குழம்பு மசாலா இருக்கு. வாங்க இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் கூட ஒரு பீஸ் பட்டை, ஒரு 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்பயே நம்ம ஆட் பண்றதால தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்ட சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட சிக்கன் குழம்பு மசாலா தான் ஆட் பண்ண போறேன். நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ணல. கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி அது எதுவும் போடுவாங்க. நம்ம அந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இந்த ஒரு மசாலா ஆட் பண்ணா போதும். இதுலயே நமக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடும். பாருங்க, பாக்ஸ் எவ்வளவு பிரீமியமா சூப்பரா இருக்கு. வாங்க பாக்ஸ்ல இருந்து மசாலா ஓபன் பண்ணலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் வரைக்கும் நீங்க பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் போட்டு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வாசனையா இருக்கு. சிக்கன் நல்லா அருமையா வெந்து வந்துருச்சு. பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஃபைனலா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நீங்க இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அப்போ மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பாய்.